காடுபடியில் இங்கே பாருங்கள் புதினா பாருங்கள். அக்கா ஒரு கட்டு வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு அந்த குச்சியை மட்டும்தான் வச்சுட்டு டெய்லி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டே வந்தேன். எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இப்போது இது நம்ம மேல் டாப்பை கட் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அந்த ஸ்டிக்கிலேருந்து அந்த குச்சிலேருந்து புதினா வரும். ஒரு 10 ரூபி கட்டு வாங்கிட்டு தான் அதில் கொஞ்சம் கெட்டு போகாத குச்சை பார்த்து, கொஞ்சம் அழுகி போன குச்சை அதை மாதிரிலாம் நம்ம நட்டு வைக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற குச்சை நம்ம கிராஸாக கட் பண்ணிவிட்டு அப்படியே சொருகி வச்சேன் இந்த மண்ணில். இங்கே பாருங்கள், அது வந்து வளைஞ்சு அந்த பக்கமாக வளருதுன்னு சொல்லிவிட்டு அக்கா வந்து சைடில் அப்படி குச்சி கொடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வளரட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். இப்போ எல்லா குச்சியும் எடுத்துட்டேன், அதனால தான் ஸ்ட்ரெயிட்டாக வளருது. இல்லைன்னா அப்படியே பறந்து அங்கேயும் இங்கேயுமா போயிடுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு வந்திருக்குன்னு சொல்லி. இப்போ நம்ம இதை கட் பண்ணி நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணிவிட்டு, நம்ம மேல் டாப்பை கட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து மறுபடியும் அந்த ஸ்டிக்கில் இருந்து மறுபடியும் வரும். இந்த இவ்வளோ ஹைட்டு கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இவ்வளோ ஹைட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு புதினா கிடைக்கும். பச்சைன்னு ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு புதினா வீட்டிலையே நம்ம இப்படி சின்ன ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் இது, நம்ம பிரியாணி பாக்ஸு. அதில் நல்லா மணல் போட்டு அக்கா வீட்டிலே உரம்னா அக்கா வீட்டிலே ரெடி பண்ணிடுவேன். நம்ம வந்து வீட்டில் காய்கறி எல்லாத்தையும் போட்டு தோல் சீவுறது, காய்கறி வேஸ்டேஜ் எல்லாத்தையும் போட்டு செம்மண்ணும் போட்டு ஒரு டப்பாவில் கொஞ்சம் தண்ணி தெளித்து வச்சுட்டேன்னா அது வந்து நம்மளுக்கு உரமாயிரும். அதை எடுத்து தான் இந்த உரத்துக்கு போடுவேன். நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் அக்கா கட் பண்ணி இந்த ஸ்டிக்லேயும் இன்னும் நல்லா வளரும். இது ஒரு 10 டேஸில் இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த ஒரு பவுல் ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்கள். ஃப்ரெஷ்ஷான வீட்டில் நம்மளுக்கு அறுவடை செஞ்ச புதினா ரொம்ப டேஸ்ட், வாசனையாக கமன்னு இருக்குது. நம்ம எடுத்து அவங்க கீரைக்காரவங்களாம் எப்போ கட்டு போட்டு வராங்கன்னு தெரியாதுங்க. பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இன்றைக்கி துவையலுக்கு போதும். அது மாதிரி நம்ம வீட்டில் இது வெறும் ஒரு கட்டு கீரையில் ஒரு கட்டு புதினா வாங்கினதில் வெறும் ஸ்டிக்கர் தான் எடுத்து அக்கா வச்சேன். இப்போ இதுக்கு வாட்டர்லாம் ஊற்றிருக்கிறேன், எடுத்து வச்சிடலாம். இது இன்னும் இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அக்கா உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது 10 டேஸில் வந்த புதினா. தேங்க்யூ. நீங்களும் வேஸ்ட் ஆகாமல் புதினா கட்டு வாங்கினீங்கன்னா அந்த குச்சை சைடில் அப்படியே கிராஸாக கட் பண்ணி நம்ம வந்து அப்படியே நட்டு வச்சிடணும். ரொம்ப அமைக்க மண் போட வேண்டிய தேவைலாம் இல்லை. தேங்க்யூ. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வளர்ந்துச்சா என்னென்னா அக்காட்ட கமெண்டில் சொல்லுங்கள்.